ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. பட் இப்போ தான் எனக்கு டைம் முடிஞ்சுது. இந்த ப்ளவுஸ் தான் அவங்க கேட்டது. இப்போ இதுதான் உங்களுக்கு சைடில் ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள். இப்போ நான் இந்த துணி தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து பேக் போர்ஷன் மட்டும் ரெடி பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு, அது கொஞ்சம் கிளாத் இருக்குது, அப்புறம் நெட்டடு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து சன்கிரேப் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க லைனிங் நான் எடுத்துக்கிட்டேன். பேக் போர்ஷன் மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் அவங்க கேட்டாங்க, அதனால நம்ம அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு எப்படின்னு ஒரு ஐடியா ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இதனால் மேபி உங்களுக்கும் புதுசாக பிக்னஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்த்துடலாம். இந்த பேக் போர்ஷன் நீங்கள் பார்த்துட்டாலே ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்லாம் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஆக்சுவலாக அது நியூஸ் பேப்பரில் டேரெக்டாக பண்ணிக்கலாம். பட் அது தெளிவாக இருக்கணுன்றதுக்காக டிராஃப்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் லைன்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அன்இவனாக இருக்குது பேப்பரு. அப்புறம் நான் ரெடி பண்ணுற பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்கன்னா 36. என்னோடய மேனிக்வீனோட சைஸ் தான் நான் ரெடி பண்ணி போகிறேன். அப்போ தான் அதை உங்களுக்கு போட்டு காட்டவும் ஈஸியாக இருக்கும். 36 உள்ள சைஸ் யார் வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அளவு கரெக்டாகவே வரும். 36, 37, 35 கூட கரெக்டாக தான் இருக்கும். அந்த அளவு உள்ளவங்க நீங்கள் சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த டிராஃப்டிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து 13 தான் எடுத்திருக்கேன். 13ஓட ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து 14 எடுத்துக்கிறேன். லைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இங்கே வந்து அந்த 13 கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா மேனிக்வீனில் எடுத்தது 15.5 இருந்துச்சு. அதை டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு ஒரு 7.75 கிட்ட வந்துச்சு. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஃபுல்லாக நீட்டாக காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபோனை மேலே தூக்கி செட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் நான் சொல்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. நம்ம அந்த 7.75 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட ஹைட்டும் நான் எழுதிடுறேன். 13 இன்ச்சு. அதனோட ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அப்புறம் இதனோட அளவு பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7.75 மார்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஷோல்டரில் வந்து டிவைடட் பை 2 பண்ணிக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இதில் வந்து இது ஸ்டிச்சிங்காக ஹாஃப் இன்ச் எல்லாம் சேர்த்து தான் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு அளவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஹாஃப் ஷோல்டர் என்ன வருதோ அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். அதுலேயும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம் உங்களுக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கே தான் நம்ம செஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து நான் மேனிக்வீனுக்கு தான் போட போகிறதுனால மேனிக்வீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 36.5 இருந்துச்சு. அதை டபுளாக மடக்கி ஒரு அளவு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 9 இன்ச்சஸ் வந்தது. ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா லூஸ்க்கே கொடுத்துட்டு ஒரு 9.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணுவோம். நான் இதில் வெறும் ஹாஃப் இன்ச் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு பேக் பார்ட் மட்டும் தான் சும்மா வச்சு காட்ட போகிறோம். அதனால் இது மட்டுமே கரெக்டாக இருக்கும். அதனால் 9.5 மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் என்ன வருதோ அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். பட் போட் நெக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும் ஆமோட ஹைட்டு. இது மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆம்கிட்ட உங்களுக்கு அந்த கையை சுற்றி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கர்வ் ஸ்கேலில் இந்த பாயிண்ட்டும் டச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் ஒரு கர்வ் ஒன்று போட்டுடுறேன். இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 7.75. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டருக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ நெக்குக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4.5 வந்து நெக்குக்கு கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் வந்து ஷோல்டருக்கு கொடுத்துட்டாச்சு. 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கோட இறக்கம் நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்க்கணும். நெக்கோட இறக்கம் வந்து எனக்கு ஒரு 9.5 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த டிசைன் வந்து போட்டு பார்க்க நல்லாயிருக்கும் லுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். மேலே என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கனோ அதையே வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மார்க்கிங் வந்து தேவையில்லை.
நான் இங்கே பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் யோசிச்சா இந்த பாக்ஸே நமக்கு தேவையில்லைன்ட்டு. இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, 9.5. அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். மொத்தம் 2 போர்ஷனாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். கீழே ஒரு போர்ஷனும் மேலே ஒரு போர்ஷனும் நம்ம பிரிக்க போகிறோம். நம்ம நெக்கோட ஹைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் தனியாகவும் அந்த போர்ஷன் தனியாகவும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் டாட்க்கு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸ்லாம் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு குட்டி கிளாத்தில் மினியேச்சர் மாதிரி ஒரு குட்டி கிளாத்தில் நம்ம பண்ணி காட்டலாம், ஜஸ்ட்டு ஐடியா மட்டும் கொடுக்கலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அது கொடுத்த எந்த யோசும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக டவுட் வரும். இதே ஒரு ப்ளவுஸாக ஒரு ஃபிட்டிங்கோடு காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு இப்படி வரும், இப்படி பண்ணால் கரெக்டாக வரும்ன்ற ஐடியா இருக்கும். அதனால தான் சரி டேரெக்டாக நம்ம பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்க கிளாத் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்கோட இறக்கம் வந்து நான் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். போட் நெக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். 4 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஹாஃப் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் அந்த போட் நெக் வந்து நல்ல ஷேப் வந்து நல்லா வரும். இப்படி வச்சு பார்க்கலாம், எந்த பக்கம் நமக்கு கரெக்டாக இருக்கோ அது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 3/4 இன்ச்சை விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே நம்ம அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இந்த ஸ்கேல் வச்சு ஈஸியாக போட்டாச்சு. இப்போ நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு 1 இன்ச் வரலாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் கஸ்டமரை பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லிவிட்டு அவங்கள பாருங்கள், ஷோல்டர் ஸ்லோப் எப்படி இருக்குதுன்னு. அவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஒரு 1/2 இன்ச் வரலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே ரொம்ப க்ளோஸ் நெக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1.5 வரலாம் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன நெக் கேட்குறாங்களோ அதை பொறுத்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும். இப்போ இங்கே என்னெல்லாம் நம்ம கட் பண்ணிருக்கோமோ அது எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் ஒரு வாட்டி எழுதிடுறேன். நெக்கோட வித் பார்த்திங்கன்னா 4.5, இறக்கம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, ஆமோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 7.75 மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். செஸ்ட் பார்த்திங்கன்னா 9.5 கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 36 சைஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் வந்து 8 இன்ச் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒன்ஸ் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து இது டாட் பிடிச்சிட்டா இந்த ப்ளவுஸ் வந்து பேக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் அதையுமே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே 2ஆக மடிச்சிங்கன்னா சென்டர் போர்ஷன் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து ஒரு 3.5 லென்த்துக்கு வந்து நான் பிடிக்க போகிறேன். அதனால் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக் பார்ட்டோட ஹைட் என்ன அளவு இருக்குது அதை பொறுத்து நம்ம 3.5 வைக்கலாமா, 4 வைக்கலாமா, 4.5 வைக்கலாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஹைட்டை பொறுத்து தான் நம்ம அது வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், பேக் போர்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை மேனிக்வின் போட்டு பார்த்தோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இதே மாதிரி சேம் இதில் வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நெட் இல்லாமல் ஆல்ரெடி சாய் அக்காவுக்கு பண்ணியிருக்கோம். சாய் பிரமுதிதா அந்த அக்கா பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்களுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் இல்லாமல் தான் பண்ணியிருந்தேன். பட் இவங்க காமிச்சதில் வந்து நெட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதை அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்தளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இதனோட டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டுடலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அது 2 போர்ஷனாக அந்த பேப்பர் பேட்டர்னை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதில் வந்து கீழே இருக்க போர்ஷனை மட்டும் நம்ம இப்போ லைனிங், அதுக்கு மட்டும்தான் லைனிங் கொடுக்க போகிறோம். அதனால் என்கிட்ட இருக்க ஒரு லைனிங் எடுத்துக்கிட்டேன். லைனிங் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை வச்சுட்டு எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அதை நம்ம அப்படியே சுற்றி மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எதுக்கும் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போகிறோம்.
ஓகேங்களா, என்ன அளவு இருக்கோ எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இங்கே மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதை மடித்து தைக்கிறதுக்காக. நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து தைச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸோட லென்த் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அங்கங்கே நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இதை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை வந்து மெயின் கிளாத்லேயும் நம்ம இதே அளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எது மேலே எது கீழேன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ இதில் ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி யாரோ ஒரு கஸ்டமருக்கு எப்போ பண்ணணுன்னு தெரியல நம்மகிட்ட இருந்துச்சு. அவங்களோட மிச்சமான கிளாத்து சைடில் வரும் இல்லையா, அந்த கிளாத் அப்படியே எடுத்து வச்சிருந்தா அதுதான் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நல்லா ஈவனாக வச்சுக்கிட்டு இந்த அளவு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ப்ளவுஸோட எண்டில் வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சும் திருப்பிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மெத்தடும் நீங்கள் பண்ணலாம். இது துணியை பொறுத்து. துணி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். துணி ரொம்ப தின்னாக வளவலன்னு இருந்துச்சுன்னா தனியாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் பீஸ் இல்லை ஸ்ட்ரைட் பீஸே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து மடித்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பர் நமக்கு தேவை. இந்த பேப்பரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த திக்கான அட்டையில் நம்ம ஸ்டிச் பண்ணால் அதை வந்து பிரிச்சுலாம் எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை வந்து டபுள் சைடு பேப்பரே எடுத்துக்கோங்க. நான் இப்போ சிங்கிளாக எடுத்திருக்கேன், எனக்கு இது பத்தலை. அதனால் நான் மறுபடியும் டபுள் பேப்பர் தான் எடுத்திருந்தேன். டபுள் சைடு ஜாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா, பாருங்கள் இப்படி வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த ஓரத்தில் வந்து பத்தலை, எண்டில் வந்து பத்தலை. அதனால் நான் வேறு பேப்பர் தான் எடுத்திருந்தேன். இப்போ இந்த மாதிரி டபுள் சைட் பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அடியில் நம்ம எண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கலாம். அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் நான் அந்த பேப்பரே வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அப்படியே நம்ம சுற்றி அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துக்கிறேன். சேஃப்டிக்கு நம்ம கொடுத்துக்கிறது தப்பில்லை, அதனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தைச்சி முடிச்சிட்டோன்னே தேவையில்லைன்னா அதை கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நெக் வந்து இதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்குக்கு மட்டும் நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக நமக்கு என்ன அளவு வேணுமோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது புதுசாக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே நம்ம நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் நமக்கு இந்த போர்ஷன் வந்து ரெடி ஆகிருக்கு. மேக்ஸிமம் பேப்பர் எடுக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா புது பேப்பராக நல்லா திக்கான நல்ல பேப்பராக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓல்டு பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக கிழிஞ்சிரும். முடிஞ்ச வரலும் நல்ல பேப்பராக எடுத்துக்கோங்க. நான் நல்ல பேப்பர் எடுத்து எனக்கு தைக்கும் போது லைட்டாக கிழிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சன்கிரேப் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து உள்ளே வந்து அந்த கிளாத் வந்து கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் தைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து இந்த துணி யூஸ் பண்ணிக்கோங்க, சேம் கலராக கிடச்சிதுன்னா. இப்போ இதை வந்து அப்படி 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணுங்கள், கிராஸ் பீஸ் வேண்டாம்.
அது வந்து தைக்கும்போது அதனோட ஷேப்லாம் கொஞ்சம் மாறும். ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது இந்த பேட்டர்னுக்கு. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணுறது நல்லது. இதனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எதாவது கட்டை ஸ்கேல் இந்த மாதிரி பெரிய ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த அளவாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்கேலோட அளவையே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதுமானு தோணுது. அதனால் இதை மட்டும் நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் பண்ணியிருக்க கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ இருக்குது. என்னோடய மேனிக்வின் வந்து பிளாக் கலர். அதில் போட்டால் அந்தளவுக்கு எனக்கு ப்ரைட்டாக தெரியல. இதே நம்ம வேறு எதாவது கலரில் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு கிளாத்லாம் தேவைப்படுது. இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீஸை வந்து ரெடி பண்ணிடலாம். பேக் போர்ஷனை ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை நான் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தோட ரைட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் சைடு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லைனிங் வந்து பிரித்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன், கீழே ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். இங்கே தான் நான் சொன்னேன் உங்களுக்கு துணி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து நீங்கள் அடித்து திருப்பிடலாம். நான் இதுலேயே தான் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் மேலேயும் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிடலாம். ஏன்னா இது நம்மகிட்ட இருக்க துணியை வச்சு நம்ம எதாவது ரெடி பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த ஆரியிலலாம் வச்சு இது எப்படி இந்த ஆரி எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு அதுக்கு நான் ஆரி பண்ணி அதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டணும். அதுக்கெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஆரி ஒர்க்லாம் இப்போ பண்ணுறதில்ல. சிம்பிள் ஒர்க் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது மட்டும் என்னால் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. மற்றபடி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்க கிளாத் வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். துணியை வந்து நல்லா நீட்டாக முடிஞ்சால் இடையில அயர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். துணியோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த ஓரத்தில் அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். இதில் எந்த போர்ஷன் நமக்கு கீழே மேலே அந்த துணி வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ மேலே வந்து பெருசாக இருக்கிறது வந்து நமக்கு மேல் போர்ஷன் வரும். அளவு கம்மியாக இருக்கிறது கீழே வரும். நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இதனோட சென்டர் போர்ஷன் தான் வந்து நமக்கு டாட் பிடிக்கிறது. இங்கே தான் வரும் டாட் பிடிக்கிற போர்ஷனு. இங்கே மார்க் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக் சைடும் மார்க் கொடுத்துக்கிட்டு இதில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடமே நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரொம்ப லென்த்தாகவும் டாட் பிடிக்க முடியாது. அதனால் ஒரு 3.5 மட்டும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். இது இல்லாமல் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு இந்த அளவுக்கு லென்த்து டாட் ஓகேவான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல சாயாக்கு பண்ணோன்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பண்ணப்பெல்லாம் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக யூடியூப் வந்து எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதை ஓப்பன் பண்ணி வச்சு வீடியோ எதுவும் போடாமல் இருந்தேன். அப்போல்லாம் அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத்தாக வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து இந்த ஸ்டிச் வந்து எல்லாமே ஒரே சைடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. துணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து போட்டிங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இது போதும்னு தோணுது. அதனால் கரெக்டாக இப்போ
நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த இதை அப்படியே நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணணும். அதை நம்ம அப்படியே திருப்பி எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு தெரியல. அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். நம்ம துணி அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த கைடோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு. நம்ம அது இல்லாமல் இன்னொரு 1/4 இன்ச் விட்டு ஸோ 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதனோட வித் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அளவு கம்மியாக இருந்தால் நல்லது தான். இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த லூப் டர்னை வச்சு இந்த கிளாத் அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு இந்த கிளாத்தே எனக்கு பத்தலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாட்டி அந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான் லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சால் அயன் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. நான் அயன்லாம் பண்ணலை, அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது மெயின் அந்த பேப்பர் மட்டும் நல்ல குவாலிட்டியான பேப்பராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது தைக்கும் போது ரொம்ப நல்லா நீட்டாக வரும். இல்லைன்னா இடையிலே நமக்கு அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக திருப்பி எடுத்தாச்சு. இப்போ அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மார்க்கிங் ஃபர்ஸ்ட் நெக்கோட சென்டர்லேருந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அந்த ப்ளவுஸ் ஒரே நீட்டாக இருக்கும். அந்த டிசைன் ஒரே நீட்டாக பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, மேலே ஒரு ஹாஃப் பண்ணிங்கன்னா கீழே 1 இன்ச்சு, அவ்வளோதான் கணக்கு. ஏன்னா மேலே நெக் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே இடம் நல்ல ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதனால் மேலே ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். கீழே எண்டில் 1.5 இன்ச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நம்ம அந்த பேக் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா நீட்டாக ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே 3/4 பண்ணுறேன், கீழே 1.5 பண்ணுறேன். இது இந்த கிளாத் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்க முடியுமோ அந்த இடம் வரலாம் தைச்சா போதும். இந்த சைடில் ஆமுக்கு கீழெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என் துணியை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லென்த்துக்கு எங்கே வச்சு தைக்க முடியுமோ அங்கே மட்டும்தான் தைக்க போகிறோம். இப்போ இதோட எனக்கு இந்த கீழ் எண்டு வரலாம் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கொண்டு நான் இந்த ஆம்கிட்ட தான் முடிக்க போகிறேன். பாருங்கள், ஸ்கேல் அப்படியே வச்சுருக்கேன் இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்படி வரும் எனக்கு லைனு. அவ்வளோதான். இதுக்கு மேலே 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே ஒரு துணி கொடுக்க முடியாது நம்மளால். இது அப்படியே நீங்கள் இதை மார்க்கரில் பண்ணிங்கன்னா அப்படியே டபுள் சைடாக ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கோங்க. நான் மார்க்கரில் தான் பண்ணியிருக்கிறதுனால நான் இன்னொரு பக்கம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்தை கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். நீட்டாக பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, மேக்ஸிமம் அந்த ஸ்டிச் பேக் சைடில் தையல் மேலே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் கீழே போகிற மாதிரி வச்சுட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன் சைடில் நான் இதை அந்த நெக்கோட எண்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்போதும் நடுவிலேருந்து பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் நான் நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறேன். இப்போ நிறுத்திட்டு இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் கையோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த கிளாத் அந்த பேப்பரோடு நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. 2 பக்கம் ஈவனாக நமக்கு ஸ்டிச் விழுந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாகவே இந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முதுகில் எங்கோ குத்தாமல் கொள்ளாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நான் இது உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே துணியை வந்து இந்த பேப்பரை வந்து டர்ன் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த டேபிள் கிட்ட வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மார்க்கரு சிசர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டக்குன்னு அது திருப்பி ஸ்டிச் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த ரோப்பையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது 1/2 இன்ச் இருக்கா வித்து, அதே மாதிரி நீங்கள் 1/4 இன்ச்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தா நல்லா இருக்காது. இதே சேம் மெத்தட் தான் ஃப்ரண்ட் நெக்கும். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு நமக்கு எந்த சைடு வந்து வெளியே ஒரு பக்கம் வந்து saree மறைச்சும், இன்னொரு பக்கம் நமக்கு வெளியே தெரியும்ல, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்மளோட நெக்கோட இறக்கம் எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலேயே வச்சுக்கோங்க. அது வரலும் மட்டும் நெட்டு கொடுத்து இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது நான் இதில் காட்டல. பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக இந்த கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம நெட்டு எடுத்துக்கலாம். நெட் கிளாத் வந்து நல்லா நீட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நெட்டு யூஸ் பண்ணும்போது டபுள் லேயராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுனால ஒரு சிங்கிள் லேயர்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் சிங்கிள் லேயராகவே அந்த நெட்டில் வந்து இந்த மாதிரி இதை ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச் போட போகிறோம், அவ்வளோதான். பட் இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இடையில வந்து பின் குத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து எனக்கு துணி பார்த்தல, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கால் இன்ச்சில் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம 1/4 இன்ச்சில் மட்டுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 இன்ச்சில் பண்ணோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன வெளியே தெரியறதுக்கு வந்து அந்த ஸ்டிச் தேவையில்லாமல் வெளியே தெரிஞ்சிட்ருக்கும். 1/4 இன்ச் பண்ணால் அதெல்லாம் ஸ்டிச் உள்ளே போயிடும். பாருங்கள், நெட்டு கிளாத் டபுளாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் இதெல்லாம் மெயினாக வச்சு தைக்கும் போது டபுள் லேயராக கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியான நெட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் பேஸே. அதனால் இன்னும் நல்லா நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் துணியை. இது அப்படியே நம்ம சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நெக்லைன்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு அந்த பேப்பர் தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா உள்ள நெட் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் லேயராக போட்டு ட்ரை பண்ணுங்கள் புதுசாக தைக்கிறவங்க. இதுலேயே நீங்கள் ஸ்ட்ராப் தெரியாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷோல்டரில் வந்து பாதியை வந்து கிளாத் வச்சு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீதிக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது அந்த மாதிரி தைக்கணும்னு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம இந்த கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பார்டரோட போர்ஷனில் வந்து எது வந்து சென்டர் நம்ம பார்த்துக்கலாம். அது சென்டரையும் நம்ம இந்த நெக்கோட சென்டரையும் கரெக்டாக ஈவனாக வச்சு அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் ஒன்று போட போகிறோம்.
இந்த கிளாத்தோட இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் வந்து ஓவர்லாக் பண்ணணும் அவசியம் இல்லை. நெட்டு வந்து நமக்கு பிரிஞ்சு வராது, அந்த துணியுமே அந்தளவுக்கு நமக்கு பிரிஞ்சு வராது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டிச் மட்டும் போடுற ஸ்டிச்சை நல்லா நீட்டாக போட்டாலே போதும். பாருங்கள், அந்த பேப்பர் மேலே இந்த துணியை வச்சு 1/2 இன்ச்சுக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா 1/2 இன்ச் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்தது நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்க போர்ஷனுக்கு தான் நம்ம அதுக்கு மேலே அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் வச்சு தைக்கிறோம். நல்லா நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நான் இதில் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த நெக் வந்து அடித்து திருப்பத்துக்கு ஒரு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மொத்தம் 2 பீஸ் இருக்குது. இது ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். கிராஸ் பீஸ்க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்படி நம்ம அதை ஆப்போசிட்டில் வைக்கணும், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை. அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக இருக்குமான்னு ஒன்ஸ் நான் செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணாமலே வச்சு அந்த கிளாத்தை வச்ச நெக் வந்து அடித்து திருப்பிட்டேன். அது பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபைனலாக அந்த நியூஸ் பேப்பர் எனக்கு வெளியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அது ஃபுல்லாக மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இதை வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலான்னா, பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அதை மடித்து திருப்பி இருக்கலாம். அந்த மெத்தடில் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மெத்தட் ஸ்டிச் பண்ணி, ஆனால் எனக்குமே மறந்துடுச்சு. நியூஸ் பேப்பரை நான் பிரிக்காமலே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா மறுபடியும் ஃபுல்லாத்தையும் பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், 1/4 இன்ச் அளவுக்கு அந்த கிராஸ் பீஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த துணியும் இழுக்காமல் கொள்ளாமல் பொறுமையாக அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அங்கங்கே நம்ம ஆர்காத் வந்து போட்டு விட்டுக்கலாம். கரெக்டாக இந்த எம்டியாக இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோப் இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை மடித்து திருப்பிடலாம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு நியூஸ் பேப்பரை? இதை அப்படியே மடித்து திருப்பிட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப நீட்டாகவே தெரிஞ்சுது. மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நியூஸ் பேப்பர் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்லைனை வந்து மடித்து தையுங்க. இது அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த இடம் வந்து ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அது வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. அது வந்து நமக்கு குத்தவும் செய்யாது, நூலும் பிரிஞ்சு வராது. இது நெட்டு கிளாத்துன்றதால. பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு தெரியுதா உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே ஃப்ரண்ட்டில் தெரியுது. இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து பொறுமையாக நம்ம அதை வந்து பிரித்து எடுக்கணும். பட் பேக்கில் வந்து நெட் இருக்குது, அந்த நெட்டில் படாமல் பிடிச்சி இழுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக வரும். லைட்டாக நெட்டில் பட்டாலும் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக ஒரு மாதிரி ஆகிடும் அந்த நெட்டு வந்து. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நான் அதை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல உள்ளதும் நான் பிரிச்சுட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே நான் மடித்து மறுபடியும் தைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் டபுள் வேலையாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இப்போ நெக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து அந்த பேப்பர்லாம் பிரித்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த டைமு. ஓகேங்களா, நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நெட்டு தனியாக அந்த ரோப் தனியாக இருக்குது. நீங்கள் வேணால் அதுக்கு மேலே வேணால் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம டாலுக்கு போட்டோன்னே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.